உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஜனநாயகன், பராசக்தி ரெண்டு படமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங், வேற ஜனராக இருந்தாலும் அந்த கதைக்களத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான படமாக வருது. பட் இது வந்து ஒரு போட்டியிலேருந்து பொறாமையாக மாறிடுச்சு. சரியா, போட்டியிலேருந்து பொறாமையாக மாறி, பொறாமையிலேருந்து வன்மமாக மாறி. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல விஐபிகள், அரசியல் தலைவர்களே பல பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அந்த எதிர்பார்ப்பு கடைசி படம்னும் போது இனிமே வந்து விஜய் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அதாவது தியேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அப்படி உருவாக்கியிருக்கு ஜனநாயகன். அதில் ஒன்றும் மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ப்ரீபோன் பண்ணி 10ஆம் தேதிக்கே வந்துட்டாங்க. பராசக்தி வந்து 10ஆம் தேதிக்கே வருதுன்னும் போது இந்த கலெக்ஷன் கனவு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாகவே கலைஞ்சு போச்சு. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது இனிமேல் நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, முதல் நாள் 9ஆம் தேதி மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. 2வது நாள்லேருந்து பாதியாக மாறப்போகுது. பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வந்தப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்போ ஏன் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே வந்து அரசியல் வந்துருச்சு, உள்ளுக்குள்ளே அரசியல் வந்துருச்சு. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. முன்னாடியெல்லாம் வந்து வெற்றி படத்துக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து அங்க வந்து டோக்கன் போடுறவங்க, பாப்கார்ன் விற்கிறவங்க வரைக்கும் நல்ல லாபம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லி இந்த சினிமா ஆஸ்பெக்டில் பேசக்கூடியவங்கலாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சீசனாக 2026 பொங்கல் இருக்கும் அப்படின்னு பலரும் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ஜனநாயகன் ஒரு பக்கம், பராசக்தி ஒரு பக்கம், நல்ல ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இந்த பொங்கல் இருக்கும். திரைப்படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பொங்கலாக அமையும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அது ஒரு போட்டியாக மாறி ரசிகர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சண்டை போட்டுக்கிற அளவு வந்துருச்சு. எப்படி வந்து இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு, இன்னொரு பக்கம் ரிலீஸ் ஆனால் என்ன தப்பு அப்படின்னும் சண்டை போட்டுக்கிற ஒரு சூழலாக மாறிடுச்சு. இந்த சூழல் வந்து களத்தில் எப்படி பிரதிபலிக்க போகுது, இல்லை இந்த சூழலை வந்து எப்படி அணுகணும் நாம அப்படின்றது குறித்து தான் பேச போகிறோம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரை ஆர்வலருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி ரெண்டு படமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங், வேற ஜனராக இருந்தாலும் அந்த கதைக்களத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான படமாக வருது. பட் இது வந்து ஒரு போட்டியிலேருந்து பொறாமையாக மாறிடுச்சு. சரியா, போட்டியிலேருந்து பொறாமையாக மாறி, பொறாமையிலேருந்து வன்மமாக மாறி, சண்டையாகவே ஆயிடுச்சு. நிஜமாவே அடிச்சுக்குவாங்க போல, அந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க. இல்லை சார், நம்ம அதை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் படமோ இல்லை தளபதி படமோ வரும்போது தியேட்டர் சண்டைகள்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். இதுவே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சண்டையை வந்துருச்சு சார். இது என்ன பிரச்சனைனா, அந்த கோட் படம் இருக்குல்ல, அதில் சிவகார்த்திகேயன் வந்து கேமியோவை நடித்தது தான் பிரச்சனை. அதில் அந்த கடைசி காட்சியில் துப்பாக்கியை வந்து விஜய் கொடுத்தார் சிவகார்த்தியன்ட்ட. விஜய் கொடுத்த துப்பாக்கியை சிவகார்த்தியன் கையில் வாங்கினது தான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து அந்த ஒரு காட்சி மட்டும்தான் வந்து அந்த படத்தில், அது படத்துக்காண்டி வந்த காட்சி, அது வந்து உண்மையான சம்பவமும் கிடையாது. அதை தவிர்த்து விஜய்க்கும் சிவகார்த்திகனுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா, பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் வந்து விஜய் ஒரு அண்ணனாக நினச்சி வளர்ந்தவர் தான். பல விஜயனுடைய நிகழ்ச்சிகளுக்கே சிவகார்த்திகன் வந்து காம்பேரிங்லாம் பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய விஐபிஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு, நடிகர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, கடன்னு வளர்ந்துட்டார். சிவகார்த்திகன் வந்து நல்லா வளர்ந்துட்டார். இப்போ விஜய் வந்து ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக ஒரு நடிகர் யார் அப்படின்னா விஜய் தான். 2 பேர் தான் இன்னைக்கு மாசான நடிகர்கள். 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா மாசான பிஸ்னஸ், மாசான ஓப்பனிங்கு, மாசான கலெக்ஷனு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோடைய படம் இது வந்து கடைசி படம், விஜயோட கடைசி படம். அவரே வந்து இது கடைசி படம்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு பேங்கிங் கலெக்ஷன், அதாவது இது வரைக்கும் விஜய் படம் பண்ண கலெக்ஷனை தாண்டி பல மடங்கு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை பண்ணணும், அதை வந்து இந்த படம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு டார்கெட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் விஜய் அரசியல் பேசியிருக்காரு. இது முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான், விஜயினுடைய படமாக தான் இருக்க போகுது. மாசு, பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக் எல்லாம் தான் இதில் இருக்க போகுது. ஸோ அட்டகாசமான படமாக இருக்கணும், ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. வினோத் நல்ல இயக்குனர், நல்லா தான் வந்து எல்லா படைப்புகளையும் எடுத்திருக்காங்க. கமர்ஷியலாகவும் அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்னா, இது இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி ஒரு 10 நாள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பேங்க் கலெக்ஷன், அதாவது பேங்கிங்கான ஒரு மாசான கலெக்ஷன் எடுக்கணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கல் தேதி அதாவது ஜனவரி 9 அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இது அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து ஜனவரி 14 வருதுன்னு ஒரு அறிவிப்பு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஜனவரி 14 பராசக்தி வந்தால் கூட 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதினும் போது 5 நாள் இருக்குது. 5 நாள்னும் போது தமிழ்நாட்டில் ஒரு 1000 தேட்டரில் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த கலெக்ஷனை எடுக்க முடியும். அவர் நினைக்கிற அந்த டார்கெட்டை அடைய முடியும். ஒரு ஸ்பேஸ் இருக்கும். 5 நாள் 1000 தேட்டரு, 4 ஸ்க்ரீன், 4 ஷோ, 5 ஷோன்னு ஓடும்போது ஒரு பெரிய கலெக்ஷன் வரும் தானே. அந்த இனிஷியல் கலெக்ஷன்ஸ் எடுத்துலாம் மிச்சது அதுக்கப்புறம் படம் ஓடும்போது இல்ல ஒரு 5 நாள் வந்து விஜயினுடைய படம் கடைசி படம் எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கு. பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பல விஐபிகள், அரசியல் தலைவர்களே பல பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ப்பு கடைசி படம்னும் போது இனிமே வந்து விஜய் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அதாவது தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னும் போது அது நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். அப்படி உருவாக்கி இருக்கு ஜனநாயகன். அதில் ஒன்றும் மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, இப்போ வந்து ப்ரீபோன் பண்ணி 10ஆம் தேதிக்கே வந்துட்டாங்க. பராசக்தி வந்து 10ஆம் தேதிக்கே வருதுன்னும் போது அந்த கலெக்ஷன் கனவு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாகவே கலைஞ்சு போச்சு. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது இனிமேல் நடக்க போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, முதல் நாள் 9ஆம் தேதி மட்டும்தான் 1000 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. 2வது நாள்லேருந்து பாதியாக மாறப்போகுது. இங்கே ஒரு 500, அங்கே ஒரு 500ன்னும் போது கலெக்ஷன் ட்ராப் ஆகத்தானே செய்யும், எடுக்க முடியாது இல்லை. அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. இந்த சூழ்நிலை ஏன் வந்திருக்கு? பல நேரங்களில் பல நடிகர்களுடைய படங்கள் போட்டியாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நேரடி போட்டி யாருன்னா அஜித். ஸோ வாரிசும் துணுவுமே ஒரு பொங்கலுக்கு வந்திருக்கு. பேட்ட விஸ்வாசம் அது ஒரு பொங்கலுக்கு வந்திருக்கு. இப்படி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வந்தப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்போ ஏன் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே வந்து அரசியல் வந்துருச்சு, உள்ளுக்குள்ளே அரசியல் வந்துருச்சு. அரசியல், அதாவது விஜய் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து இந்த படத்தில் அரசியல் சொல்லியிருக்காரு. அவருடைய அரசியல் கருத்தை வந்து இந்த படத்தில் வந்து எல்லாத்துட்டையும் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு, அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாசான கலெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அது ஒரு காரணம். ஸோ ஆப்போசிட்டில் எதிர்ப்பாக அரசியல் பண்ணுறவங்க யார் வெளிப்படையாக பேசினா டிஎம்கே தான் எதிர்ப்பாக அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய நண்பர் அப்படின்னா உறவினர் அவங்க தயாரிக்கிற படம் தான் இந்த படம் பராசக்தி. அப்படின்னும் போது பராசக்தியை இந்த நேரத்தில் வெளியிட்டு அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சேலஞ்ச் பண்ணும்போது பதிலுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து இயல்பாக நடக்க தான் செய்யும். அது வந்து விஜய்க்கும் தெரியும். அதனால் வந்து இதெல்லாம் தெரியும், இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு இருந்தும் கூட இவ்வளவு நெருக்கத்தில் வந்து இந்த படத்தை அடுத்த நாளே விடுவாங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் இப்போ என்னென்னா அந்த போட்டி வந்ததுனால அந்த சூழ்நிலை அப்படி உருவாயிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இது வந்து ஒரு மாசான படம். இப்போ வந்து பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாஸான படம். அது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஒரு ஹிந்தி திணிப்பை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுனால அது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு திணிப்பு இதுக்கு எதிர்த்து போராடினதில் முக்கிய பங்கு டிஎம்கேக்கு இருக்குது. ஸோ அந்த அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலில் டிவிக்கே என்ன சொல்ல போகுது, விஜய் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற அரசியலை இவர் எடுக்கிறாரு. அவங்க அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஏன் சினிமாவில் வந்து இது ரெண்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா, சினிமா வந்து ஒரு மாசான மீடியா. இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உலக நாடுகளில் உங்களுடைய கருத்துக்களை ஒரு படத்தின் மூலமாகவே சொல்லிட முடியும். இதுதான் வந்து சினிமாவுடைய ப்ளஸ்ஸு, சினிமாவுடைய மாசு. அதனால் வந்து இவருடைய அரசியலை பேச போகிறாரு, அவங்களுடைய அரசியலை பேச போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து எல்லா விதத்துலையுமே போட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து இப்போ ஏப்ரல் மேலே வர ரெண்டு படத்துலையுமே எலெக்ஷன் ஆஸ்பெக்டும் இருக்குல்ல சார்? எலெக்ஷன் ஆஸ்பெக்ட் நிச்சயமாக இருக்குது. எலெக்ஷன் ஆஸ்பெக்ட்னால தான் இந்த படம் வந்து ஜூன் ஜூலையிலே ரெடி ஆயிடுச்சு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மெதுவாக பண்ணி இந்த படத்தை வந்து ஜனவரி கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஏப்ரல் மே எலெக்ஷனுக்கு இந்த படம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போ விட்டாதான் இந்த படத்தினுடைய பேச்சு வந்து அந்த 4 மாசத்துக்கு தொடரும். அப்பா ஜனநாயகன் சூப்பர் 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 அப்படின்னு பேசுவாங்க. அதுக்காண்டி தான் இப்போ விடுறாங்க. இல்லைன்னா முன்னாடியே வந்திருப்பாங்க. தீபாவளிக்கு வர வேண்டிய படம் இது ஆக்சுவலி. ஆனால் தீபாவளிக்கு வராமல் பொங்கலுக்கு வர்றது காரணம் அந்த எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் பொங்கலுக்கு வராங்க. ஸோ மொத்தத்தில் அந்த ஒரு போட்டின்னு வந்துருச்சு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும்.
இது அரிசி பொங்கலா அப்படின்னா இல்லை, இது அரசியல் பொங்கல் அப்படி தான் சொல்லணும். உண்மையாக அப்படி தான். ஏன்னா அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ 2 பேரும் பாருங்களேன், நல்லாவே மோத ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது சரி, ஓகே, அடுத்தடுத்து வந்துட்டாங்க. லாங் ரன், அதாவது ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த படத்தை ஓட விட்டு அப்போ அந்த கலெக்ஷனை எடுக்க முடியுமானா முடியும். நிச்சயமாக ஒரு நல்ல படம் நல்லா இருக்குது அப்படின்னா தொடர்ந்து கூட்டம் வருவாங்க, எடுக்க முடியும். அங்கேயும் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஜனவரி 23 மங்காத்தாவை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்ம்டா சார்? கன்ஃபார்ம் தான். மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணுறாங்கிறது உறுதி தான். மங்காத்தா வருது. அப்போ எப்படி இருக்கும் இது ஆட்டமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது அரசியல் ஆட்டம், புரியுதா உங்களுக்கு? இது சினிமா, ஆனால் சினிமாக்குள்ள ஒரு அரசியல் ஆட்டம் தொடங்கிருச்சு. அந்த அரசியல் ஆட்டம் எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. அது போக போக தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே அரிசி பொங்கல் அரசியல் பொங்கல் தான் போல நீங்க சொன்ன மாதிரி சார். பட் இந்த சூழ்நிலையில் சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பூஸ்டாகவும் இல்லை ரேம்ப் அப்பாகவும் இருக்கலாம் சார். ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட போட்டி போட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுவே ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்திடுச்சு. இன்னும் நிறைய பேர் சொல்லும்போது படமாக கதையாக பார்க்கும்போது பராசக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. ஸோ எஸ்கே அவர்களுக்கு வந்து இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான படமா சார்? நிச்சயமாக இது எஸ்கேக்கு நல்ல படமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகனுடைய லைஃப்பில் இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். அதாவது சிவகார்த்திகனுடைய கேரியர்லேயே நல்ல படம். பெஞ்ச்மார்க் படம். அமரன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அமரனோட ரெக்கார்டை பல மடங்கு இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதை நான் சொன்னேன்ல, இந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம மக்களோட கனெக்ட் ஆன, உணர்வோட கனெக்ட் ஆன பல வருடங்களாக வந்து ஒரு விஷயம். அது வந்து அந்த போராட்ட நிலையிலே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதை இயக்கி இருக்கிற சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நேர்கோட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கும், கமர்ஷியலாகவும் வெற்றி பெறும். சூரரை போட்டுலாம் பார்த்தீங்க, அதே மாதிரி இறுதி சுற்று பார்த்தீங்க, அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை, இந்த கதையை நிச்சயமாக அவங்க நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக அந்த படம் வந்து நல்ல படமாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது ஒரு கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு நல்ல படம். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நல்ல படம்னு ஒன்று இருக்கும். இந்த படம் எக்ஸ்ட்ராடினரிப்பா அப்படின்னா அந்த படமாக இந்த படம் வந்து இருக்கும். பராசக்தி வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும். இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜனநாயகனை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்து போயிட முடியாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் படம். அது வந்து விஜய் ரஜினி 2 பேருமே எப்படின்னா மாஸான என்டர்டெய்னர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது, அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவங்கள எப்படி குதூகலப்படுத்துறது அப்படிங்கிற மேஜிக் தெரிஞ்சு வச்சவங்க 2 பேரும். அதனால தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஒரு படம் அப்படின்னா அந்த படம் எப்படி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மேஜிக் ரஜினிக்கு இன்னைக்கு தெரியும். அதனால தான் 75 வயசுலேயே ரஜினி சூப்பர் ஸ்டார். அந்த ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்திருக்கார் விஜய். அவரும் ரஜினியை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. ஆனால் ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி ஃபார்முலாவை பிடிச்சி அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். அதனால வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இது முழுக்க அரசியல் படமாக இருக்க போகுதுன்னு. கிடையவே கிடையாது. இது முழுக்க விஜயினுடைய படமாக தான் இருக்கும். விஜயினுடைய எல்லா பாட்டு, ஃபைட்டு எல்லாமே இதில் இருக்க போகுது. ஆனால் அதுக்குள்ளே நிச்சயமாக ஒரு 30% வந்து அரசியலும் பேசியிருப்பார். மறைமுகமாக இல்லையா நேரடியாக கூட ஒரு அரசியலை வந்து விஜய் பேசியிருப்பார்னும் போது, அது இப்போ விஜய் டிவிக்கு வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் விஜய் கூட்டம், மாநாடு எல்லாம் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருவெல்லாம் கூட்டம் வருது. அது உண்மையை நம்ம யாரும் மறுத்தே பேச முடியாது. அப்படின்னும் போது அந்த கூட்டம் ஒரு அரசியல்வாதி விஜயாக வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அந்த தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது இதில் ஒரு அரசியல் வந்து ஸ்க்ரீனில் விஜய் பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, நேரில் பேசுகிறதோட பல மடங்கு ஸ்க்ரீனில் பேசுகிறது வந்து உங்களுக்கு எலிவேட் ஆகி காட்டும். எலிவேட்னா ஜாஸ்தி படுத்தி காட்டும். ஒரு 10% வந்து நேரில் பேசுறது போய் ரீச் ஆகும்னா 100%, 1000% வந்து ஸ்க்ரீனில் பேசுறது சினிமாவுடைய. ஆமாம், சினிமாவில் வந்து எப்படின்னா ஒரு விஷயம் சொல்ல போகிறாரா, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், பின்னாடி ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும், அதை வந்து ஃப்ரேம் கட் பண்ணுறது, ஷார்ட் கட் பண்ணுறது, அது வந்து ஷார்ட்ஸ் போடுறது, ஒரு ட்ராலி போட்டு மூவ் பண்ணுறது, க்ளோஸ் ஷாட் வைக்கிறது அப்படின்னு கட் பண்ணி அதை சொல்லும் போது அது விறுவிறுன்னு இருக்கும். அந்த விறுவிறுப்பு வந்து சினிமா தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த படமும் ஒரு பெரிய ஒரு மாசான படமாக இருக்க போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது வந்து ஹெச் வினோத் பண்ணியிருக்காருல்ல, அவரும் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அஜித் மாதிரி மாஸ் ஹீரோஸ் வச்சு படம் பண்ணியிருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணுங்கிற சூட்சமாக அவருக்கும் தெரியும். எப்படி சுதா கோங்கராவுக்கும் தெரியுமோ அதே மாதிரி ஹெச் வினோவுக்கும் தெரியும். ஆனால் என்ன ரெண்டு படத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து மாஸ் படம், அது வந்து கிளாஸ் படம். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மாஸையும் விரும்புவாங்க, கிளாஸையும் விரும்புவாங்க. மாஸை பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொங்கல் மாதிரி, தீபாவளி மாதிரி ஃபெஸ்டிவலில் படத்தை பார்க்கும்போது பெருசாக வந்து ரசிப்பாங்க. விசில் அடித்து கிளாப் பண்ணி ஆட்டம் பாட்டத்தோடு என்ஜாய் பண்ணுவாங்க. கிளாஸ் படத்தோடு எப்படின்னா, அமரன் படம் எப்படி ஓடிச்சு,
அமரன் படம் ஒரு முகுந்த் வரதராஜன் ஒரு ராணுவரோட கதை. அது எப்படி கனெக்ட் ஆனாங்க, எப்படி மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிச்சு, 330 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா எப்போவுமே மக்கள் வந்து கனெக்ட் ஆக தவறுறதே கிடையாது. அவங்களுடைய வாழ்வியலோட உணர்வோட கனெக்ட் ஆகிற மாதிரியான படங்கள் கொடுத்தீங்கன்னா அது எப்போவுமே வெற்றி படமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, ரெண்டுமே இந்த படம் இந்த சீசனுக்கு வருது இல்லையா, பொங்கலுக்கு, ரெண்டுமே நல்ல படங்கள் தான். ஆனால் இந்த கலெக்ஷன் அப்படின்னும் போது தான் இங்கே வந்து பிரச்சனை. இப்போ வந்து இந்த கலெக்ஷனுங்கிறது ரசிகர்களுக்கு தேவையில்லை. ரசிகர்களுக்கும் கலெக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது எப்படி இருந்தாலும் அடிச்சுக்க போகிறாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரே நாளில் என் தலைவன் எடுத்துட்டான்டா, ஒரு நாள் தானே கொடுத்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து பார்த்தீங்களா நான் மாசான கலெக்ஷன் அடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அடுத்த நாள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாதி ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்தாலும் அவரும் ஒரு கலெக்ஷன் அடிச்சிடும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆன 9ஆம் தேதியிலேருந்து இது ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து பராசக்தியா இல்லை வந்து ஜனநாயகனா, எது கலெக்ஷனில் டாப்பு, எது முதல் நாள் கலெக்ஷனில் டாப்பு, எது 3 நாள் கலெக்ஷன் எது டாப்பு, இப்படிலாம் ஒரு டிபேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படி டிபேட் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு தேவையில்லை. நான் சொல்கிறது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு இது தேவையில்லை. இது இந்த விஜய் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு தான் போட்டி. நான் சொல்றது வந்து படம் பார்க்குற ரசிகர்கள், விஜய் சிவகார்த்திகேயன் எந்த படமா இருந்தாலும் பார்க்குற காமனான ரசிகர்கள் இருக்காங்கல்ல. ரொம்ப டெப்தா போறாங்க சார். கலெக்ஷன் எவ்வளவு, ஏ சென்டர் பி சென்டர் எல்லா சென்டரும் போவாங்க. இன்னும் சொல்ல போனா இனி அடுத்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க நடிகர்களோட. ஸோ அந்த காமனான ஒரு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்க்க வருவாங்க. விஜய் படத்தையும் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயன் படத்தையும் பார்ப்பாங்க. ஒரு படம் அப்படின்னும் போது இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகி பெருவாரியாக வெற்றி அடைகிற படம் தான் பெரிய படம். ஸோ வந்ததுக்கப்புறம் தெரியும் எந்த படம் வந்து பெருசாக வெற்றி அடைய போகுதுன்னு. இப்போ என்னுடைய கணிப்பு 2 படமே நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சார், இந்த படத்தை பற்றி பேசுறது இது நம்ம நிறைய பார்வைகள் பார்க்குறோம். பட் இந்த கொஷின் உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் யோசித்தேன். என்ன அப்படின்னா சார், தியேட்டருடைய கண்டிஷன்ஸ் நீங்கள் பேசும்போது நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆடியன்ஸ் நிறைய பேர் வர போகிறாங்க, தியேட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக போகும் அப்படின்ட்டு. பட் ஒரு தயாரிப்பாளராக இதில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு சந்தோஷமாக, என்ன போட்டி போட்டு படம் ஓடும்போது அதில் ஒரு வியாபாரம் இருக்கும். தயாரிப்பாளர்களின் சுச்சுவேஷனில் வந்து சந்தோஷமா இல்லை சங்கடமா சார்? இல்லை, தயாரிப்பாளர் சிச்சுவேஷன் சந்தோஷமா சங்கடமா அப்படின்னா அந்த 2 தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் அவங்க தயாரிப்பாளர்கள் தான். இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 படம் வர்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். 2 படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுறது பல காலமாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். 2 இல்லை, பல படங்கள், கிட்டத்தட்ட 8-10 படங்கள்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஒரு காலத்தில் வந்து தான் இருந்திருக்கு. எல்லாருமே போட்டியாக வந்து படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து என்ன காரணத்தினால இது வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு படத்தினுடைய தயாரிப்பு செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது பல மடங்கு கோடிகளில் போய் நிற்கிறதுனால அந்த போடுற பணத்துக்கு மேலே வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குற பணத்துக்கு மேலே ஒரு லாபம் வரணும் அப்படின்ற டார்கெட்டில் தானே படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள். அதாவது வந்து இந்த தயாரிப்பாளர் எப்படி இருந்தாலும் வித்துற போகிறார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது நீங்கள் தனியாக போய் தட்டி தூக்குறதுக்கும் கூட போட்டி போட்டு தட்டி தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த போட்டின்னு வரும்போது, அதுவும் அடுத்தடுத்த நாளே 2 படம் வரும்போது அந்த கலெக்ஷன் டிவைட் ஆகும். நிச்சயமாக அந்த கலெக்ஷன் டிவைட் ஆகும். பெருவாரியாக பார்த்தீங்கன்னா வர வேண்டிய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. பட் எப்படி இருந்தாலும் வந்து போட்டின்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஒரு குத்துச்சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் வந்து மோதிக்கிட்டால் தான் அது போட்டி, யார் வெற்றியாளர்னு நம்ம சொல்ல முடியும். தனியாக வந்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த காலத்துலையுமே வந்து பெருசாக வந்து எடுபடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடைசி படம் விஜயோட படம் அது வந்து ஒரு மாசான படமாக அடித்து தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போட்டியோடு வந்து அது உண்மைதானா, அப்படி வந்து நிஜமாவே அப்படி ஒரு மாசான படமா, அப்படி ஒரு கலெக்ஷனை வந்து கொடுத்துச்சா, கலெக்ஷனை கொடுக்காட்ட கூட பெருவாரியாக வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே அது வெற்றி தான். அது வந்து அவங்களுக்கு கிடைக்குமா? அதே நேரத்தில் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு அரசியல், அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் வந்து இதில் வந்து எந்த விதத்துலையும் சம்மந்தப்படாத ஒரு உண்மையாக தான். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு நன்றி கெட்டன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, கண்ணா புண்ணான்னு சிவகார்த்திகேயன் இந்த கட் பண்ணிட்டேன். சிவகார்த்திகேயன் வந்து எந்த விதத்துலையும் வந்து இதில் சம்மந்தப்படாதவர், அதான் உண்மை. அவரை வந்து ஒரு நன்றி கெட்டவர், அவர் வந்து துரோகி, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. அது வந்து தவறு. அதாவது வந்து அந்த கோட்டுங்கிறது ஒரு படம், அந்த படத்தில் அது ஒரு காட்சி, அந்த காட்சியில் வந்து சிவகார்த்திகேயன் கேமியோ நடித்தார். அதில் வந்து விஜய் வந்து துப்பாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எதுவுமே செய்யலைங்கிறதா உண்மை. விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு என்ன
என்ன செஞ்சார்? ஒரு விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரா, இல்லை அவருடைய பட தயாரிப்பு நிறுவனம் ஏதாவது தொடங்கி அதில் வந்து ஆரம்ப காலத்தில் சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உதவுனாரா, இல்லை படிக்க வச்சாரா, இல்லை வந்து பொண்ணு பார்த்து வச்சாரா, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சாரா, இல்லை என்னதான் பண்ணி வச்சார்? ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு நடிகர். அவர் வந்து நடிக்க வரும்போது, யார் விஜய் நடிக்க வரும்போது ரஜினி ஒரு ஆலமரமாக நிற்கிறாரு. ரஜினி வந்து ரஜினியை பார்த்து தான் விஜய் சினிமா துறைக்கு வராரு. இன்னைக்கு ரஜினிக்கு ஈக்குவலாக வந்து விஜய் வரும்போது விஜய்க்கு ஈக்குவலாக சிவகார்த்திகேயன் ஏன் வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஓகே சார், ரசிகர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன் ஃபிகர்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி அப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷம் தான் நமக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ். நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.